எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல நான் ஒரு 3 நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் இந்த ட்ரைலர் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் உண்மையிலே நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னையோ அது இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின் படி பார்க்கும்போது இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சூரியனோட வளர்ச்சி பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்கு. அதே சமயம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதுல ஒரு விஷயம் எல்லாரும் காமனா சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்குது. அதாவது எந்த ஒரு ஹேட்டடும் இல்லாம இருக்கிற அவர் வளர்றதை பார்த்து ஜெனுவனா சந்தோஷப்படுறது ஆக்சுவல் வளர்ச்சி நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு நானும் சின்ன சின்னதா படங்கள்லாம் பண்ணி பார்த்துருவேன். ஒரு 10 கதை வந்து அதுல 5 கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க. அந்த வளர்ச்சி பயங்கர பெருசா இருக்கு. அந்த இதோட எல்லாமே வந்து பெரிய பெரிய சக்சஸ் வரணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ஃபார் த டீம். நன்றி. Let's welcome on stage Iyakunar Prashant Agarwal. என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டேன். அதனால இந்த குழந்தை பேசி ஆகணும். ஒரு பெரிய கைத்தட்டல், சூப்பரான விசில்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். பேசலாமா? நீங்க பேசுறேன்னு சொல்லுவா 5 பேருக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லியே. சரி, எல்லாரும் கண்ணு முடிக்கோங்க. அப்ப அவர் சொல்றாரு. ஓகேங்களா? எல்லாரும் கண்ணு முடிக்கலாமா? சரி, அப்ப திரும்பிட்டு பேசலாமா? யாருக்கும் தேங்க்யூ சொல்ல போறது இல்லையா? இல்லையா? முடிஞ்சிருச்சா? போமா சொல்ல போறியா? எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இந்த படத்துல சூஸ் பண்ணிட்ட அப்பாவுக்கு தேங்க்யூ. ப்ரொடியூசர் அவர்களுக்கு தேங்க்யூ. சூரியன் அண்ணாவுக்கு தேங்க்யூ. அத்தைக்கு தேங்க்யூ. சுவாசிகா அக்காவுக்கு தேங்க்யூ. ஏய், நீங்க அக்கா, அந்த அம்மா அக்காவா? அது அம்மா தான் உனக்கு. டிபார்ட்மெண்ட்க்கு தேங்க்யூ. ப்ரொடக்ஷன் டீமுக்கு தேங்க்யூ. கேமரா டீமுக்கு தேங்க்யூ. நீ யாரையாச்சும் விட்டுட்டேன்னா உங்களுக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு மாமனோட ஒரு பார்ட்டா இருக்கிறதுல. என்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்றேன். நமக்கு அதுக்காக ஒரு டே வரும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு கெஸ்டா வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிம்க்கு. பிரசாந்த்க்கு, பாண்டியராஜ் சார் கனெக்டட். எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம சினிமாவை ரொம்ப அதிகமா லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்றதுனாலதான் இங்க நீங்களே கெஸ்டா கூப்பிட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லாரும் நீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பத்தி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுக வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு 2 பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம். கணேஷ் ஹூ இஸ் ஆர் எடிட்டர், அப்புறம் ஹிஷாம். அந்த மியூசிக்காலேயே அந்த அழுக வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயது May 1க்கு. ஸோ May 1க்கு நான் யோசிக்கும் போது இன்னும் 16 days இருக்கே, அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோ இன்னொரு பயம் எனக்கு இருந்தது. நான் யாருக்கிட்டே சொல்ல. ஆனா ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்த, ஆனா ஜாஸ்தியா எதுவும் சொல்லல. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தட். இட் வாஸ் பிரில்லியன்ட் மூவ். ஐ ரியலி லைக்ட் இட். And thank you to the press and media. In the film ku neenga kodukra support ku romba thank you. Thank you to everybody for being patient with us. Thank you so much. Thank you.
hold that for you. ப்ரெஸ் பீப்புள், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகுறதுல பெருமையா இருக்கு ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் நன்றி என்னோட டைரக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்றேன். அண்ட் குமார் சார், சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கும். அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, இந்த போன சீன்ல நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கிற அந்த மைண்ட் வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது, பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்க இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலியில இருக்கிற அக்கா, தம்பி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. ஸோ என்னோட ரியல் லைஃப்ல நான் ஒரு அக்கா, நிறைய விஷயங்கள் இந்த சாங் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் என்னோட பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ணேன். எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க. எங்க கேரளால தமிழ்நாடுல இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளோ இந்த சீர் வைக்கிறது அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கு மாமானா பயம், ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ எனக்கும் என்னோட தாய்மாமன ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவில நொஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியா ஒரு ரீவாட்சபிள் மூவி கண்டிப்பா இந்த மூவியா இருக்கும் நானும் நம்புறேன். அண்ட் மற்றபடி என்ன பேசுறது தெரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாங்குவேஜ் பிரச்சனையா இருக்கிற எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் ஆக்சுவலி லப்பர் பண்றதுன்னா டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியா தான் பேசிருக்கு. இதுலதான் பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் என்டையர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்து கேரவன்ல கரெக்டா சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் எல்லா எங்க ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. டெய்லி வந்து ஒரு காதுகுத்து இருக்கும், ஒரு கல்யாணம் இருக்கும், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிஸ்டுமே இருந்தாங்க. ஒரு 30 days ஒரு ஃபேமிலியில ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பா இருந்தது. அண்ட் ஐஷு, தேங்க்யூ. என்னோட சிஸ்டர் இன் லா தான், பட் ஃப்ரெண்ட்லியா தான் 2 வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்ப தமிழ்லயும் என்னோட சிஸ்டர் இன் லா தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹெஷாம், எங்க மலையாளி கேங் ஒரு கேங் இருக்கு, தமிழ் கேங் இருக்கு. ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைப் கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இப்போ லப்பர் பந்து சுவாசிகான்னு சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லட்டு, தேங்க்யூ சோ மச். உன்னை ரொம்ப நான் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரி. லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார். அது நீங்க இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு கியூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிரஷனா அவங்க கொடுத்திருக்காங்க. ஸோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார். அண்ட் ராஜ்கிரண் சார், உங்க கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, உங்களை தொடர்றதுக்கு, கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது. கீதா மேம், விஜய் மேம், எல்லாருக்குமே, பாலா சார், சிதேஷ், சாயா, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஹாய் லோகேஷ் சார், நான் சுவாசிகா, மாரி செல்வராஜ் சார், வணக்கம். ஸோ ஆமா, உங்களை எல்லாம் இப்போ பாக்குறதுக்கும் அதுவும் ஒரு பெருமையா இருக்கு. ஸோ தேங்க்யூ. ஓகே, அவ்வளவுதான். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். சூரி சார், அவரோட வெற்றியை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, அவரோட வளர்ச்சியை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கு, அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றது அவருக்கும் சில பேருக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நம்மளும் அதே மாதிரி பண்ணோம்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒரு பெரிய உதாரணமா நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மாமன் இதை பத்தி பேசணும்னா ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்ற படமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
ப்ளஸ் மீடியா பெரிய வணக்கம் உங்களுக்கு. அண்ட் மாமன் படம், கடைக்குட்டி சிங்கம் படத்தை எப்படி கூட்டமா குடும்பமா போய் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்க, கண்டிப்பா இதுவும் அப்படி கலந்து போய் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்தப்ப என் பொண்ணு ஒன்று கேட்டா, எனக்கு இப்படி ஒரு தாய்மாமன் இல்லையே அப்படின்னு. அப்படி எல்லாருக்கும் தோணும், உங்களுக்கும் தோணும், கண்டிப்பா தோணும். அண்ட் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாண்டியராஜ் சார் கிட்ட அசிஸ்டன்ட் அசோசியேட்டா ஒர்க் பண்ண பிரசாந்த் கண்டிப்பா ஜெயிப்பாரு. பாண்டியராஜ் சார் மாதிரி இருக்கீங்க, தரமான படங்கள் கண்டிப்பா அவரு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லயே கிடைச்சது. சச் a wonderful பர்சன். எல்லா டீமோடவும் நான் இந்த படத்திலேயே நானும் இருக்கேங்கிற ஒரு பெரிய என்ன சொல்றது பெருமையா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் மிகப்பெற்றி அடையும், நீங்க அடைய வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அது கடைக்குட்டி சிங்கம் படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொல்லுவேன், இது கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகுதா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த படத்தை பத்தி. சரி, காமெடி பண்ணிட்டு எப்படி அழ வச்சுன்னு தெரியுமா? இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த கண்ணாடியை தொட்டு மட்டும் கொடுப்பீங்க பாருங்க, அதாவது அவங்க இருக்க மாட்டாங்க. சச் a wonderful human being. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பா எண்ணம் போல் தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அண்ட் ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளா எனக்கு ஆசை. அந்த கனவு எனக்கு இதுல நிறைவேறிச்சு. எல்லாருமே அவ்வளவு அற்புதமா தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. அந்த லட்டு பையன் அவன் எல்லா படத்தையே தூக்கிட்டு போன அந்த பையன். God bless you கண்ணா. And I am a great fan of that little boy, லட்டு பையன். And படத்தை கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா இது பிடிக்கும், கண் கலங்காம இருக்க மாட்டாங்க. அதுக்காக இது இட்ஸ் a very entertaining film also. நான் நிறைய இடத்துல சீரியஸா பண்ண விட காமெடியா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் ராஜ்கிரண் சாரும் அந்த மாதிரி பண்ணணும். இட்ஸ் a beautiful brilliant film and thank you very much for having me, பிரசாந்த். இந்த படத்துல நான் பண்ணணும் இந்த கேரக்டர்னு அவர் ஒத்த காலில் நின்னாரா. ப்ரொடியூசர் பரவாயில்ல வேற ஆர்டிஸ்ட போடுங்கன்னு கூட சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். So thank you very much for that and I'm great. I'm feeling great today. Thank you. பாருங்க, நான் வர முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இதே கலர்ல எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு இந்த மாதிரி டயர் ஆரம்பிது. ப்ரொடியூசர் சார் தெரியுமோ என்னமோ தெரியல, சீலிங்ல இருந்து மேடையில இருந்து எல்லாமே கிரே கலர்ல போட்டிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லா புகழும் ப்ரொடியூசருக்கு அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.